சென்னைக்கு அடுத்து மிகப்பெரிய ரயில் நிலையமாக திகழக்கூடிய அரக்கோணம் ரயில் நிலையம் வழியாக நாளொன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட விரைவு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. அரக்கோணம் அடுத்த திருவலாங்காடு ரயில் நிலையம் அருகே உள்ள பகுதியில் தண்டவாளங்களை இணைக்கக்கூடிய பகுதியில் போல்ட் நட்டுகளை கழற்றி ரயிலை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. விடியற்காலையில் ரயில்வே ஊழியர்கள் தண்டவாள இணைப்புகளில் சோதனை மேற்கொண்ட போது இது கண்டறியப்பட்டது. உடனடியாக சென்னையிலிருந்து அரக்கோணம் வழியாக செல்லக்கூடிய அனைத்து ரயில்களின் வேகங்களை அந்த பகுதியில் குறைத்து இயக்க தெற்கு ரயில்வே நடவடிக்கை மேற்கொண்டது. ரயில்வே கோட்ட மேலாளர் விஸ்வநாத் இறையன் மற்றும் ஐஜி பாபு ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற அரக்கோணம் ரயில்வே காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. ரயில்வே பாதுகாப்பு படை மற்றும் ரயில்வே காவல்துறை அதிகாரிகள் 50க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கவரைப்பேட்டை ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் போல்ட் நட்டுக்களை மர்ம நபர்கள் கடற்றிச் சென்றதால் ரயில் விபத்து ஏற்பட்டது. 7 மாதத்திற்குள் அரக்கோணம் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் போல்ட் நட்டை கடற்றி மீண்டும் சதித்திட்டம் தீட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதுகாப்பு குறைபாடுகளால் ரயில் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக ரயில் பயணிகள் தரப்பில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. எனவே ரயில்வே துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.